வணக்கம் மக்களே! எல்லாரும் நல்லா இருக்கீங்கன்னு நான் நம்புறேன். இன்னைக்கு காலையிலே சமையல் முடிஞ்சிருச்சு. அ வீக்கெண்ட் ஆனாலே சரி சாட்டர்டே வந்து ஃபுல்லா கோயில் டேன்ற மாரி நாங்க செட் பண்ணிட்டோம். சரி கோயிலுக்கு போயிட்டு வந்த உடனே சாப்பிடணும்னு சொல்லிட்டு தான் நான் சீக்கிரமா காலையிலே எந்திரிச்சு சமைச்சாச்சு. இன்னைக்கு சாம்பாரு, அப்புறம் வந்து கோஸு, கேரட் அண்ட் பீன்ஸ் போட்டு பொரியல் மாரி பண்ணியிருந்தேன். இன்னைக்கு நம்ம போற கோயில் வந்து ரொம்ப ஸ்பெஷலான கோயிலு. பர்சனலா வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த கோயிலு. என்னன்னா, ரொம்ப பழமையான கோயில் தான் இது. ரொம்ப சூப்பரா இருக்கும். அதுல இருக்கிற சாமி வந்து ரொம்ப குட்டியா இருந்தாலும், ரொம்ப பவர்ஃபுல் ஆனா. நம்ம ஒன்ஸ் போயிட்டு வந்தாலே ரொம்ப பாசிட்டிவா ஃபீல் ஆகும். இந்த ஏரியாவுக்கு நம்ம குடி வந்ததுலேருந்தே அடிக்கடி வர ஒரே கோயில் இந்த கோயில் தான். சாட்டர்டேனால ஃபர்ஸ்ட்டு மைண்டுக்கு இந்த கோயில் தான் எங்களுக்கு வரும். இன்னைக்கு ஃப்ரீயா இருந்துச்சு. பட் இது ஏதாவது விசேஷ நாளுன்னா உள்ள கூட வர முடியாது. அந்த அளவுக்கு ரஷ்ஷா இருக்கும். நெறையா வாட்டி சம்டைம்ஸ் விசேஷ நாள்லலாம் வந்து பார்க்கணும்னு வந்துட்டு, நாங்க பிரகாரத்த மட்டும் சுத்திட்டு போயிருக்கோம். இந்த நியூ இயரு, தமிழ் புத்தாண்டு அந்த டைம்லலாம் நம்மளால உள்ள கூட போ முடியாது. அந்த அளவுக்கு ரஷ்ஷா இருக்கும். அதனாலே மோஸ்ட்லி நாங்க வந்து நார்மலா எந்த விசேஷமும் இல்லாத ஒரு சாட்டர்டே அந்த மாரி வந்துட்டு போயிர்றது. எப்ப நாங்க இங்க வந்தாலுமே பூனைக்குட்டி கண்டிப்பா இருக்கும். படுத்து தூங்கிட்டு இருக்கும். பசங்க வந்து தொட்டு பார்த்து என்ஜாய் பண்ணுவாங்க. பட் இந்த வாட்டி நான் அவங்கள அலோவ் பண்ணல. ஏன்னா, இந்த வாட்டி 2 பூனைக்குட்டி தூங்கிட்டு இருந்தது. அது வந்து ஏதாவது கடிச்சு வச்சிருச்சுன்னா என்ன பண்றதுன்னு சொல்லிட்டு நானும் அலோவ் பண்ணல. இந்த கோயிலோட ஸ்பெஷாலிட்டியே இங்க இருக்கிற வன்னி மரம் தான். ரொம்ப பாசிட்டிவா ஃபீல் ஆகும் அத சுத்தும்போது. வன்னி மரத்த பத்தி நெறைய ஸ்டோரீஸ் கேள்விப்பட்டுருக்கேன். அதுல ஒரு இன்ட்ரஸ்டிங்கான ஸ்டோரி நான் உங்கள்ட்ட ஷேர் பண்றேன் இன்னைக்கு. அது உண்மையா பொய்யான்னுலாம் எனக்கு தெரியாது. பட் சின்ன வயசுல நான் இத கேள்விப்பட்டுருக்கேன். அந்த காலத்துல, அதாவது ராஜாக்கள்லாம் அரசாண்டுகிட்டு இருக்கிற டைம்ல, மக்கள் வந்து வேலை செஞ்சுட்டாங்கன்னா, அவங்களுக்கு சேலரியா இந்த மரத்தோட இலைய தான் குடுப்பாங்களாம். அந்த இலைய அவங்க வீட்டுக்கு எடுத்துட்டு போய் பார்ப்பாங்களாம். பார்க்கும்போது ஒருத்தவங்களுக்கும் அவங்கவங்க செஞ்ச வேலையோட தரத்த பொறுத்து அது மாறுமாம். எப்படின்னா, அது உண்மையா வேலை செஞ்சவங்களுக்கு கோல்டா மாறுமாம். கொஞ்சம் ஏமாத்தி வேலை செஞ்சவங்களுக்கு சில்வரா மாறிருமாம். ஃபுல்லாவே ஏமாத்துனவங்களுக்கு அது தகரமா மாறி போயிடுமாம். அதனால ஒரு யூஸும் கிடையாதாம். அதனாலே மக்கள் வந்து ரொம்ப பயந்துகிட்டு அதுக்கேத்த மாரி வேலை செஞ்சுட்டு இருந்தாங்களாம். இந்த ஸ்டோரீஸ்லாம் உண்மையா என்னன்னு எனக்கு தெரியல. பட் இத ஆனா நான் கேள்விப்பட்டிருக்கேன் சின்ன வயசுல. நீங்க இந்த மாரி இன்ட்ரஸ்டிங் ஸ்டோரீஸ் ஏதாவது கேள்விப்பட்டிருந்தீங்கன்னா, கமெண்ட்ஸ்ல என்ட்ட ஷேர் பண்ணுங்க. நானும் தெரிஞ்சுக்கிறேன். நானும் என் ஹஸ்பண்டும் ஃபாஸ்டிங்ன்றதுனால நான் வந்து டிஃபனுன்னு எதுவும் செய்யல இன்னைக்கு காலையில. டைரக்ட்டா லஞ்சே குக் பண்ணிட்டேன். பசங்க 2 பேருமேவும் காலையில சாப்பாடு வேணான்னு சொல்லிட்டு இருந்தாங்க. பட் நான் வந்து விடல. அவங்களுக்கு வந்து ஹெல்த் மிக்ஸ் கஞ்சி மாரி போட்டு குடுத்து தான் கூட்டு வந்தேன். பட் இருந்தாலுமே அவங்களுக்கு பசி எடுத்துக்கிச்சு. கோயில்லேருந்து வீட்டுக்கு போகவும், சாப்பிடவும் கரெக்ட்டா இருந்துச்சு எங்களுக்கு. ஹெல்த் மிக்ஸ் கஞ்செல்லாம் கூட நானே தான் வீட்ல அரைச்சுருவேன். எனக்கு என்னென்ன இன்கிரீடியன்ட்ஸ்லாம் போடணும்னு தோணுதோ எல்லாமே போட்டு அரைச்சு வச்சுப்பேன். ஒரு அவசரத்துக்கு நம்மளுக்கு ஈஸியா இருக்கும். இந்த மாரி கஞ்சி மாரி செஞ்சு குடுத்துரலாம் டக்குன்னு. நான் ஸ்கூல் படிக்கும்போதெல்லாம் எனக்கும் என் சிஸ்டருக்கும் எங்க வீட்ல டெய்லியுமே எங்க அம்மா இது மாரி தான் பண்ணுவாங்க. ஹெல்த் மிக்ஸ் மாரி ரெடி பண்ணி வச்சுக்கிட்டு டெய்லியுமே அதில வந்து கஞ்சி மாரி செஞ்சு குடுத்துருவாங்க. ஆனா என்ன அது ரெடி பண்ணி வைக்கிறது தான் கொஞ்சம் பெரிய ப்ராசஸா இருக்கும். அது எல்லா ஐட்டம்ஸும் வாங்கி அத நம்ம கரெக்ட்டா பக்குவமா வறுத்து, அத அரைச்சு வச்சுக்கிட்டோம்னா, நம்மளுக்கு ஒரு 3 மந்த்ஸ்க்கு அது கண்டிப்பா வந்துரும். நம்பளுக்கும் கொஞ்சம் ஃப்ரீயா இருக்கும். மோஸ்ட்லி நாங்க காஃபி, டீ அதெல்லாம் வந்து குடிச்சது கிடையாது. ஸ்கூல் படிக்கும்போதெல்லாம். நான் வந்து மேரேஜ் ஆயிட்டு வந்து தான் மோஸ்ட்லி இந்த டீ, காஃபி எல்லாமே குடிக்க ஆரம்பிச்சேன். டீ, காஃபிலாம் வந்து எனக்கு ஃபர்ஸ்ட்டெல்லாம் ஒத்துக்கும். பட் இப்ப ரீசென்ட் டைம்ஸ்ல நான் ஒரு ப்ராப்ளம் என்ன ஃபேஸ் பண்றேன்னா, டீ, காஃபி குடிச்சுட்டாலே அன்னைக்கு நைட்டு ஃபுல்லா எனக்கு தூக்கமே டிஸ்டர்ப் ஆயிடுது. மைண்ட் வந்து ஆஃபே ஆக மாட்டுது. அப்படியே ஓடிக்கிட்டே இருக்கு மைண்ட்ல. தூங்குன மாரியே ஒரு ஃபீலிங்கே இருக்க மாட்டுது. இந்த மாரி உங்களுக்கு யாருக்காவது ஃபீல் ஆச்சுன்னா எனக்கு கமெண்ட்ஸ்ல ஷேர் பண்ணுங்க. இது என்ன புதுசா இது மாரி எனக்கு ஃபீல் ஆவுது. பசங்க ப்ரௌனி கேட்டுட்டே இருந்தாங்க. சரி நான் அதனால தான் ரெடி பண்ணிட்டு இருந்தேன். இன்னைக்கு நான் ராகி மாவுல தான் வந்து ப்ரௌனி பண்ணேன். அப்புறம் நாட்டு சர்க்கரை தான் யூஸ் பண்ணி பண்ணேன்.
எப்படியும் வெளியில வாங்குனா கண்டிப்பா அதுல மைதா, அப்புறம் சுகர்லாம் நெறையா சேர்த்துருப்பாங்க. சரி நம்ப வந்து ராகிலே ஹெல்தியா பண்ணி குடுப்போம்ன்னு சொல்லிட்டு நான் பண்ணேன். இந்த வாட்டி ஊருக்கு போயிட்டு வரும்போது, மாமியார் வந்து ராகி மாவுலாம் அரைச்சு குடுத்து விட்டுருந்தாங்க. மோஸ்ட்லி அவங்க எனக்கு எப்பயுமே வந்து ராகி மாவு அரைச்சு குடுத்துருவாங்க. இடியாப்ப மாவு, கம்பு மாவு அதெல்லாம் அம்மா அரைச்சு குடுத்துருவாங்க. இவங்க ராகி மாவு, அப்புறம் மொளகாத்தூளு அதெல்லாம் வந்து ரெடி பண்ணி குடுப்பாங்க. இந்த ஓடிஜில நான் அதிகமா செஞ்ச ஐட்டம்னா, அது ப்ரௌனி தான். ஏன்னா, அது கோகோ பவுடரு, அப்புறம் சாக்கோ சிப்ஸ்லாம் சேர்த்து செய்றதுனால, பசங்களுக்கு வந்து அது ரொம்ப புடிச்சிருக்கு. சீக்கிரமா காலி ஆயிடுது. அதனாலயே நான் அடிக்கடி இத செய்றது. எனக்கும் இது செய்றதுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கு. நான் மோஸ்ட்லி எக் யூஸ் பண்ணி செய்றது கிடையாது இத. எனக்கு என்னன்னா, எக் யூஸ் பண்ணி பண்ணனா, அந்த ஸ்மெல் வந்து எனக்கு பிடிக்க மாட்டுது. அது செய்ற ப்ராசஸ் ஃபுல்லா கூட பக்கத்திலேயே நிக்கிறேனா, அந்த ஸ்மெல் வந்து எனக்கு அப்படியே தெகட்டிருது. அதனால செஞ்சு முடிச்சோனே எனக்கு அது பிடிக்கவே மாட்டுது. அந்த ஸ்மெல்லே எனக்கு பிடிக்க மாட்டுது. அதனாலயே நான் மோஸ்ட்லி எக்கே யூஸ் பண்ணி இந்த கேக் ஐட்டம்ஸ்லாம் செய்றது கிடையாது. இதே மாரி தானே சமைக்கும்போதுமே நான்வெஜ் எல்லா ஐட்டமே நம்மளுக்கு வந்து செய்யணும் செய்யணும்னு ஆசையா இருக்கும். செய்யும்போது ரொம்ப இன்ட்ரஸ்டிங்கா நம்ம செஞ்சுருவோம். செஞ்சு முடிச்சோனே சாப்பிடும்போது நம்மளுக்கு அப்படியே ஒரு மாரி தெகட்டும். அதே தான் இங்கேயும் எனக்கு நடக்குது. எனக்கு இருக்கிறதுலே சிம்பிளான ரெசிபி இந்த ப்ரௌனி தான். சிம்பிளா நான் ஃபாலோ பண்றத சொல்றேன். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. ஃபர்ஸ்ட்டு பட்டரையும், சாக்லேட்டையும் வந்து மெல்ட் பண்ணிக்கணும். நான் இன்னைக்கு வந்து சாக்கோ சிப்ஸ் தான் யூஸ் பண்ணேன். நான் அதிகமா சாக்லேட்ஸ் யூஸ் பண்ண மாட்டேன். சும்மா பேருக்கு கொஞ்சோண்டு சாக்லேட் போடுவேன். தேவையான அளவுக்கு நாட்டு சர்க்கரை இல்லன்னா ஒயிட் சுகர் கூட எடுத்துக்கலாம். அதில மிக்ஸ் பண்ணிக்கணும். ராகி மாவு, பேக்கிங் பவுடர் 1 ஸ்பூனு, அப்புறம் கோகோ பவுடர் ஒரு 3 ஸ்பூன் போட்டுக்கலாம். அத தனியா எடுத்து வச்சுக்கணும். அத மோஸ்ட்லி சலிச்சுக்கிட்டா நல்லாருக்கும். அந்த ட்ரை இன்கிரீடியன்ட்ஸ இந்த நாட்டு சர்க்கரையோட நம்ம மிக்ஸ் பண்ணிட்டு, வேணுன்ற கன்சிஸ்டன்சிக்கு பால் ஆட் பண்ணி நம்ம அந்த ப்ரௌனி கன்சிஸ்டன்சிக்கு ரெடி பண்ணிக்கணும். அவன ப்ரீஹீட் பண்ணணும். ஒரு 200 டிகிரி செல்சியஸ்க்கு 10 மினிட்ஸ்க்கு வச்சு ப்ரீஹீட் பண்ணிட்டு, நம்ப ரெடி பண்ண பேட்டர வந்து ட்ரேல ஊத்தி வச்சு உள்ள வச்சிர வேண்டியதான். 200 டிகிரி செல்சியஸ்ல 20 மினிட்ஸ் பேக் பண்ணா ப்ரௌனி ரெடி. பொங்கல் லீவ்லாம் வருது. கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க ஃப்ரீ டைம்ல. மோஸ்ட்லி மைதா அவாய்ட் பண்ணிட்டு, இந்த மாரி ராகி, கம்பு அது மாரி மில்லட்ஸ்ல அரைச்ச மாவு வச்சு ட்ரை பண்ணி பாருங்க. கண்டிப்பா. எனக்கு இந்த ப்ரௌனின்ற ரெசிபி, ப்ரௌனின்ற நேம்லாம் இப்ப ரீசென்ட்டா தான் தெரிய வந்துச்சு. ஒரு டைம் நாங்க ஐஸ்கிரீம் சாப்பிட போறப்ப, என் ஹஸ்பண்ட் வந்து ப்ரௌனி வித் ஐஸ்கிரீம்னு சொல்லிட்டு ஆர்டர் பண்ணாங்க. அப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் நான் ப்ரௌனின்ற பேரையே கேள்விப்பட்டேன். ஃபர்ஸ்ட் டைம் இந்த ப்ரௌனிய சாப்பிடும்போது எனக்கு சுத்தமா புடிக்கல. பட் அப்புறம் சாப்பிட்டு சாப்பிட்டு எனக்கு கொஞ்சம் பழகி போச்சு. பட் என் பசங்களுக்கு அப்படி கிடையாது. அவங்களுக்கு சாக்லேட் ஃப்ளேவர்ல எது இருந்தாலும் போதும். அதனாலேயே இந்த ப்ரௌனில இந்த மில்லட்ஸோட இது தெரியக்கூடாதுன்னே நான் கோகோ பவுடர் ஆட் பண்றேன்னு, அது வந்து அவங்களுக்கு ரொம்ப புடிச்சிரும். சாக்லேட்ஸ்னாலே ரொம்ப பிடிக்கும்ல கிட்ஸ்க்கு. அதனால தான் இந்த மாரி பண்றேன். ஒரு வழியா அந்த பேட்டர் கன்சிஸ்டன்சிக்கு கொண்டு வந்தாச்சு. இதுக்கப்புறம் ட்ரேல ஊத்த வேண்டியதான் பாக்கி. கேக்லாம் பண்றதுக்கு ஒரு கேக் டின்னு தான் ஒண்ணு வாங்கிட்டு வர சொன்னேன். என் ஹஸ்பண்டும், கிட்ஸும் போயிட்டு ஹார்ட் ஷேப்ல வாங்கிட்டு வந்துட்டாங்க. இந்த ஹார்ட் ஷேப் பார்க்க அழகா இருக்கே தவிர, பட் அதில நம்ம இந்த பட்டர் பேப்பர் போடுறதுக்குள்ள எனக்கு படாத பாடா இருக்கு. இது வேற 10 லிட்டர் ஓடிஜியா இருக்கிறதுனால ரொம்ப கேர்ஃபுல்லா பட்டர் பேப்பர் போடணும். ஏன்னா, ரொம்ப கிட்டக்கயே அந்த ராட்ஸ் இருக்கும். கீழ ராடும் இருக்கும், மேல ராடும் பக்கத்து பக்கத்துல இருக்கிற மாரி இருக்கா, அதனால எனக்கு ரொம்ப பயமா தான் இருக்கும். ஒரு ஒரு வாட்டி பேக் பண்ணும்போதும் அந்த பட்டர் பேப்பர் போடுறதுக்குள்ள, திடீர்னு எங்க ஏதாவது பத்திக்கிச்சுன்னா என்ன பண்றதுன்னு பயந்துகிட்டே தான் நான் வந்து பாப்பேன். எப்படின்னா பக்கத்திலேயே நின்னுப்பேன். கொஞ்ச நேரத்துக்கு ஒரு வாட்டி வந்து வந்து பார்த்துட்டு தான் இருப்பேன். ஏதாவது ஸ்மோக் வருதா என்னன்னு சொல்லிட்டு அப்பப்போ செக் பண்ணிப்பேன். இந்த ஹார்ட் ஷேப்ப வச்சுக்கிட்டு பயந்து பயந்து இது பண்றதுக்கு கூடிய சீக்கிரமே நான் ஒரு ரெக்டாங்கிளோ இல்ல ஸ்கொயர் ஷேப்லயோ ஒரு சின்னதா ஒரு கேக் டின் வாங்கலான்ட்டு இருக்கேன். பசங்களுக்கு என்னன்னா, அது மேல டெக்கரேஷனுக்கும் அந்த சாக்கோ சிப்ஸ் போட்டுறணும். போட்டுட்டு இப்ப நான் அது ரெடி ஆனோனே கட் பண்ணும்போது தான் இருக்கு. என்னன்னா, யாருக்கு அதிகமா சாக்கோஸ் சிப்ஸ் வர பீஸ் வருது, அது வேற ஒரு போட்டி நடக்கும் 2 பேருக்கும் நடுவுல.
அதையும் நம்ம சமாளிச்சாகணும். அதனாலே நான் கொஞ்சம் பாரபட்சமே பார்க்காம நல்லா கொஞ்சம் நெறைய இடத்துல ஸ்ப்ரெட் ஆகுற மாரி சாக்கோ சிப்ஸ தூவி விட்டுட்டேன். ஏன்னா நம்ம கட் பண்ணும்போது திரும்பி அதுதானே நம்ம ஃபேஸ் பண்ணுவோம்னு சொல்லிட்டு, ஒரு வழியா கேக் ட்ரேல ஊத்தி வச்சாச்சு. இப்போ உள்ள வச்சுட்டு நம்ம 20 மினிட்ஸ்க்கு பேக் பண்ண வேண்டியதான். அப்பப்ப நடுவுல வந்து பார்த்துக்கணும். ஏன்னா பாருங்க கொஞ்சம் ரொம்ப பக்கத்திலேயே இருக்கு பாருங்க. அதனால தான். இந்த மாரி அவனு, இந்த மாரி ஃபயர் ஐட்டம்ஸ்னாலே கொஞ்சம் பயம் இருக்க தான் செய்யுது. என்னதான் வந்து ரொம்ப மாடர்னா இருந்தாலுமே, அந்த அ சில அந்த ரெட் கலர் அந்த ஃபயர பார்த்தோனே கொஞ்சம் பயம் இருக்க தான் செய்யுது, எப்படி இருந்தாலும். என்னதான் இருந்தாலும் சேஃப்டி முக்கியம் தானே நம்மளுக்கு. நார்மலா இருந்த கிளைமேட்டு இன்னைக்கு திடீர்னு சில்லுன்னு மாறிருச்சு. ரொம்ப காத்தடிச்சுட்டே இருந்தது. திடீர்னு மத்தியான டைம்ல மழை பெய்யவும் ஆரம்பிச்சுருச்சு. சரி நம்மளுக்கு துணி காய வச்சு எடுக்கிறதே பெரிய வேலையா இருக்கு. மழை பிடிக்கும் தான். பட் இந்த துணி காய வச்சு எடுக்கிறது தான் பெரிய வேலை நம்மளுக்கு. ஆனா இந்த வருஷம் சென்னை எஸ்கேப் ஆயிடுச்சு ஒரு வழியா மழையிலேருந்து. ஃபைனலா நம்ம பண்ண ப்ரௌனி ரெடி ஆயிடுச்சு. நம்ம இப்ப டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். சும்மா சொல்லக்கூடாது, நல்லா தான் வந்திருந்தது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த விலாகோட எண்டுக்கு வந்துட்டோம். நெக்ஸ்ட் விலாக்ல மீட் பண்ணலாம். அது வரைக்கும் ஸ்டே ஹாப்பி, ஸ்டே ஹெல்தி அண்ட் ஸ்டே பாசிட்டிவ் வித் லாட்ஸ் ஆஃப் லவ். தேங்க் யூ.